வணக்கம். என்னுடைய பேர் மாரப்பன். நான் நீர்மொழிக்குட்டையில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய செல் நம்பர் 73 73 57 30 80. இங்கே ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இது ஒரு குழந்தையுடைய ஜாதகம். அதாவது பிறக்கும்போதே ஊமையாக பிறந்த ஒரு குழந்தையின் ஜாதகம். 5/12/1982 இந்த குழந்தை பிறக்குது. சாயங்காலம் 4:30 பிறக்குது. சேலத்தில் பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கும்போது ஊமையாக பிறக்குது. அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் குழந்தை குரல் சரி வரலை. அது 1 வருஷம் ஆனால் சரியாயிரும், 2 வருஷம் ஆனால் சரியாயிரும்னு சொல்லி பார்த்தப்போ மறுபடியும் அதுக்கு தொடர்ந்து அது பேச்சு வரலை. அது ஊமையாகவே பிறந்துருச்சு. அது ஏன் ஊமையாக பிறந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆராய்ச்சியில் நாம் பார்க்கலாம். இந்த குழந்தை 5/12/2082 4:10 சேலத்தில் பிறக்குது. மேஷ லக்னத்தில் பிறக்குது. மேஷ லக்னம். ராசி கடக ராசி. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். ஒருத்தருக்கு நல்ல பேச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் புதன் ரொம்ப முக்கியம். புதன் தான் ஒரு குழந்தைக்கு அறிவு கொடுக்கறது, பேச்சை கொடுக்கறது எல்லாமே. இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன்கிறது உடல். அந்த உடலில் புதன் நட்சத்திரத்தில் பிறக்குது. அந்த புதன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடு. 6 அப்படிங்கிறது நோய். அதுக்கு அடுத்தது அந்த குழந்தைக்கு குரல் வரணும் இல்லைங்களா, அது 2ஆம் வீடு. குரல் அப்படிங்கிறது அந்த 2ஆம் வீடு. அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரும் புதனுடைய நட்சத்திரமே. இது எல்லாமே போயிட்டு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காருது. 8 அப்படிங்கிறது மறைவிடம். மறையுது. சரி, எப்படி மறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த புதன் கெடுது. அந்த புதன் யார் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். கேட்டை 4 அப்படிங்கிறது ஒரு கண்டாந்தர நட்சத்திரம். அது ஒரு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். இப்போ இந்த குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படின்னு சொன்னால் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இது. அந்த புதனும் 8ஆம் வீட்டில் உட்காந்து அஷ்டங்கம் ஆகிடுது. எங்கள் சூரியனோட போய் அஷ்டங்கம் ஆகிடுச்சு. அதிகாரம் இல்லாமல் போயிடுது, பலன் இல்லாமல் போயிடுது. அதனால் எதுவும் செய்ய முடியாத போயிடுது. அப்போ புதன் முதல்ல கெட்டுப்போன இடத்துல உட்காரதே ஒரு தப்பு. அது இல்லாமல் சூரியன் கூட போய் அஷ்டங்கம் ஆகிடுது, அது ஒரு தப்பு. புதன் கெட்டுட்டார். சரி, அவரே யார் அப்படின்னா அவரே தான் 3 கூடையவரும் அவர் தான். வீரியம், தைரியம், வெற்றி, எதையும் சாதிக்கிற திறமை அத்தனையும் கெட்டு போயிடுச்சு. 3ம் கெட்டு போச்சு, 6ங்கிறதும் கெட்டு போச்சு. நோய், நரம்பு பிரச்சனை. இப்போ 6ஆம் வீடு புதன் அப்படின்னாவே நரம்பு. அந்த நரம்பும் பாதிக்குது. எங்கே பாதிக்குது அப்படின்னா தொண்டையை பாதிக்குது, குரலை பாதிக்குது. சரி, அதுக்கு அடுத்தது சுக்கிரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் போய் அஷ்டங்கம் ஆகிறார், சூரியனோட போயிடுறார். பொதுவாக 8ஆம் வீடும் 2ஆம் வீடும் சம்மந்தப்பட்டாவே குழந்தைங்க பிறக்கும்போது பேச்சு வராது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 8 மாதமோ இல்லை ஒரு 1 வருஷமோ கழித்து அந்த குழந்தைங்க கொஞ்சம் திக்கி பேசி அதுக்கப்புறம் பேச்சு வந்துடும். ஆனால் இதுக்கு மறுபடியும் தொடர்ந்து வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா 2ஆம் வீடு தொண்டை, குரல், அதுவும் கெட்டுப்போச்சு. 6ஆம் வீடு நரம்பு, அதுவும் பாதிக்குது. அதில் பேச்சுக்கு அதிபதியே புதன் தான், அவரும் அஷ்டங்கம் ஆயிடுறாரு. சரி, அதுக்கு அடுத்தது லக்னாதிபதியாவது நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதியும் சரியில்லை. ஆனால் அவர் உச்சத்தில் இருக்கார். ஆனால் அவர் வாங்கிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். லக்னாதிபதி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். அந்த சூரியனாவது நல்லா இருக்காரா, சுகம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனும் கெட்டு போய்விட்டார். அவரும் போய் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துக்கிறார். அப்போ ஆன்ம பலமும் இல்லை, லக்னாதிபதியும் பலம் இல்லை. 6ஆம் வீடு 8ல் போய் உட்காந்தா நிரந்தர நோய். இப்போ மறுபடியும் இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியே மற்றது ஏதாவது செஞ்சு இந்த குழந்தைக்கு பேச்சு வந்துருமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வராது. இது கடைசி காலம் வரைக்கும் இந்த குழந்தை ஊமையாகவே இருக்க வேண்டியது தான். ஆரம்பத்திலேயே இந்த பொண்ணுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து இது ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தை இல்லை, அவங்க கேட்பாங்க என்ன குழந்தைன்னு நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கமெண்ட் கொடுப்பாங்க. இப்பயே சொல்லிடுறேன், இது ஒரு ஆண் குழந்தை. புதன் திசை தான் நடக்குது. புதன் திசையிலேயே அந்த குழந்தைக்கு அந்த ஊமைங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சரி, அதுக்கு அடுத்தது இப்போ குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் போய் கெட்டு போயிட்டார். அவர் யார்? 9 குடையவர், சொத்துக்கு உடையவர், அவங்க அப்பாவுடைய பூர்வ புண்ணியத்துக்கு உடையவர். அவரும் கெட்டு போச்சு. இந்த குழந்தை பிறந்ததுனால அவங்க அப்பாவுக்கு யோகம் இல்லை, இது காரகோ பாவ நாஸ்தி. அம்மாவுக்கு யோகம் இல்லை, நோய் தான் அதிகமாகுது. பணம் வந்து இந்த குழந்தை பணம் சம்பாதிக்குமானா பணமும் சம்பாதிக்காது. அதுவும் போய் 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு போச்சு. சரி, அந்த இருந்த பணத்தையோ அவங்களுடைய சொத்தையோ இந்த குழந்தை நல்லா அனுபவிக்குமா அப்படின்னா அதுவும் கெட்டு போச்சு. அதுவும் செவ்வாய் லக்னாதிபதி தான் அனுபவிக்கணும். அந்த லக்னாதிபதியும் வலுவில்லாமல் போயிட்டார். உச்சத்தில் இருந்தால் கூட அவர் சூரிய நட்சத்திரத்தில் இருந்து அந்த சூரியனும் போய் 8ஆம் வீட்டில் மறைந்தார். அப்போது எல்லாமே கெட்டு போயிடுது இந்த குழந்தைக்கு, கம்ப்ளீட்டாக எல்லாம். 2ஆம் வீடு கெடுது, 3ஆம் வீடு கெடுது, சகோதர ஸ்தானம் கெடுது, வீரிய ஸ்தானம் கெடுது, நோய் ஸ்தானம் வழுக்குது. அடுத்த பூர்வ புண்ணியம் கெடுக்குது, சுகஸ்தானம் கெடுக்குது. சூரியன் பூர்வ புண்ணியம் கெடுது. இவங்களுக்கு பங்காளிலாம் ஆகுமானா பங்காளியும் ஆகாது. யாரும் இந்த குழந்தைக்கு யாருமே ஆகாது. யாருக்குமே ஆகாத குழந்தை கடைசி வரைக்கும் இது சிரமப்பட்டு ஊமையாக இருக்க வேண்டிய ஜாதகம்தான். இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.